நற்கரையில் வீட்டிற்கு அன்பு இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை போடுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த அருமையான நாளில் உம்முடைய வரங்களை, உம்முடைய கொடைகளை நீர் எங்களுக்கு சற்று மாதிரி கொடுத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவே, வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, அற்புதமானவரே, நானே நல்லாயும் நானே உலகின் ஒளி என்று சொன்ன அன்பு தகப்பனே அப்பா, உம்மை தேடி வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சற்று மாதத்திலே இந்த உலகில் ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பீராக, தொழிலை ஆசிரியப்பீராக, குடும்பத்தை ஆசிரியப்பீராக, படிக்கிற பிள்ளைகளை ஆசிரியப்பீராக. உங்களுடைய அருட்கொடைகளை வேண்டி ஜெபிக்கிற இந்த நாளிலே வந்து உங்களுடைய ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்தையும் நிறைவாய் ஆசிரியப்பீராக. உங்களுடைய தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. இதோ மாதமே தூய ஆவியை நான் பொழிவேன் என்று சொன்னேன் அப்பா. இயேசுவே, பரிசுத்தரே, போற்றுதற்குரிய மகிமைக்குரியவரே, அக்கினியானவரே, ஆவியானவரே, அற்புதரே, உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜாவே. ஏசப்பா, நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, இது வந்து வெண்மையின் அப்பத்திலே நீர் எங்களுக்காக நீர் வாழ்வை கொடுக்கிறீர் அப்பா. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்கிறேன், நான் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன் என்றால் வாழ்வு கொடுப்பதற்காக, அதுவும் நிறைவாழ்வை கொடுக்கவே வந்தேன் என்று சொன்னார் இயேசுவே. ஆவியின் அபிஷேகத்தின் ஒவ்வொருவரையாளை பெறும்படியாக உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திலே எங்களை நீ வழிநடத்தும் தகப்பனே அப்பா. எசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இதோ படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 என்றுமை ஆராதித்தது போல இதோ ஜெபிக்கக்கூடிய நம்மை ஆராதிக்கக்கூடிய உள்ளங்களிலே உங்களுடைய இறையர்களை பொழிவீராக. இறை ஞானத்தால் ஒவ்வொருவரையும் ஒளிவிப்பீராக. இயேசுவே, கிருபையானவரே, அக்கினியானவரே, அபிஷேகம் கொடுப்பவரே அப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இந்த ஆராதனை இந்த வேளையிலே நீதாமை துணையாய் இருந்த ஒவ்வொரு வழிநடத்தும்படியாக கடந்த காலங்களிலே நீ செய்த எண்ணற்ற நன்மைகள். திருப்பாடல் 138 சொல்வது போல, ஆண்டவரே, நான் முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் மன்றாடிய நாளில் நீர் எனக்கு செவி சாய்த்தி கர்த்தர் எனக்கான யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லப்படுவது போல, இயேசுவே, கடந்த காலங்களிலே நீ செய்த எண்ணடங்கா நன்மைகள். யோபு புத்தகத்தில் சொல்வது போல, இதோ நீ எண்ணடங்கா நன்மையை கொடுப்பவர், ஆராய முடியாதவற்றை விவரிக்க முடியாதவற்றை நீ நிறைவேற்றி கொடுப்பவர். ஏசப்பா, எங்கள் மத்தியிலே நீர் எழுந்து வந்திருக்கிறீர் ராஜாவே. ஏசப்பா, இதோ முழுவிடத்தோடு நாங்கள் நன்றி கூறுகிறோம் தகப்பனே அப்பா. உம்மை ஆராதித்து நாங்கள் உம்மை வணங்குகிறோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறைவா, உம் வல்லமை மேலானது. இறைவா, உம் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஆம் தகப்பனே இறைவா, இதோ நீர் எங்கள் ஒவ்வொரு ஆசிரியர் அன்பாக இருக்கிறேன். 1 யோவான் திருமுறையிலே 4ஆம் அதிகாரம் 6 முதல் 10 இறைவாக்கிலே கடவுள் அன்பாக இருக்கிறார், நம்மை தேடி வந்து அன்பு செய்கின்றார் என்று வெளிப்படுத்துவது போல, இயேசுவே, நீர் அன்பாக இருக்கிறேன், அன்பே உருவானவராக. இதோ நீர் அன்பினுடைய அடித்தளமாக
இதை இந்த சமூகத்தை அன்பு செய்து வருகிறேன். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14 கடவுள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தை அன்பு செய்கிறார் என்றால் தம் ஒரே பேரான மகனையே உலகுக்கு கொடுக்கும் அளவுக்கு அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுவது போல, இயேசுவே இதோ நீரை அன்பு செய்கிறேன். குடும்பத்திலே சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வருகிறேன். உடல் உள்ள சுகத்தோடு எங்களை ஆசிர்வதிக்கிறேன். தகப்பனே, நன்றி சொல்ல வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக. இதோ அந்த 10 தொழிலாளர்களே இதோ ஒரே ஒரு தொழிலை மட்டும் வந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொன்னது போல இன்றைக்கு அநேக பேர் இதோ நன்றி சொல்ல காத்து இருக்கின்றார்கள். அப்பா, இதோ நீ தொழிலை சுகப்படுத்தினப்பா. இதோ இடத்திலே மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டீரப்பா. இயேசுவே, இதோ நன்றி உள்ளத்தோடு வந்து ஜெபிக்கிற ஆராதிக்கிற அந்த உள்ளத்திலே உடைய இறை வாஞ்சை ஜெபிக்கிற வல்லமையை இந்த மாலை பொழுதிலே ஊற்றுவீராக. தகப்பனே அப்பா, இதை நீங்கள் அன்பு செய்கிறேன். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவரை அன்பு செய்து வாழுங்கள் என்று சொன்னேன். நீர் அன்பாக இருக்கிற என்பதை அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இந்த மாறுவாய் இந்த பாடலை எல்லாருமே இணைந்து இப்பொழுது நாம் பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. நற்கரையில் வீட்டிற்கும் அன்பு இயேசுவே, இதோ இடத்திலே நாங்கள் ஓடி வந்து இறை ஆசிரை இறை இரக்கத்தை நாங்கள் வேண்டுகின்றோம். எங்களை மன்னிக்கின்றவர், நீரை எங்களை ஏற்றுக்கொள்பவர், மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று சொன்னவர். அப்பா இயேசுவே, நீ அந்த சிலுவையில் இருக்கின்ற பொழுது தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னீரப்பா. இதோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்திக்கின்ற சவால்கள், வாழ்க்கையில் சந்திக்கின்ற பிரச்சனைகள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள், நம்முடைய அன்பிலிருந்து விலகி செல்லக்கூடிய நேரங்கள். அநேக பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு செல்போன், இந்த மயக்கத்திலும் பேஸ்புக், இன்டர்நெட் போன்ற பல்வேறு விதமான இணையதளத்திலே இன்றைக்கு மொழியிலிருந்து
உம்முடைய அன்பை விலகி வாழக்கூடிய அநேக பிள்ளைகள் இப்படி பழக்கத்தினால், போதை பழக்க வழக்கத்தினால் இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தடுமாற்றத்தோடு இருக்கிற வாலிப பிள்ளைகளை உங்களுடைய பாதத்தில் கொடுக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு படிக்க நினைத்து படிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், பள்ளிக்கு செல்ல முடியாமல் இருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்கள், இன்னும் கல்லூரிக்கு செல்ல முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் அநேக பேர் மன உளைச்சலினால், மன அழுத்தங்களினால் தங்களுடைய பெற்றோரிடம் சண்டை போட்டு குடும்பத்திலே உறவில்லாமல், அன்பில்லாமல், பாசம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் அநேக பிள்ளைகள், தங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை எதிர்நோக்கை அடைய முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், படித்தும் வேலை வாய்ப்பு இல்லாத பிள்ளைகள், அரசு வேலை கிடைக்க வேண்டும், வெளிநாட்டிலே வேலை கிடைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள், குரூப் தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகள், எப்பொழுது எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்று காத்து இருக்கிற பிள்ளைகளை, இன்னும் திருமணம் ஆகாத பிள்ளைகளை கருவில் கொடுக்கிறோம். 30 வயதாயும் 32 வயதாயும் 35 வயதாயும் இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்று குடும்பத்திலே அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எப்பொழுது நல்ல வரன் கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிற அநேக பெற்றோர்கள், நல்ல திருமணம் அமையவில்லை, என்னுடைய பிள்ளைக்கு எப்பொழுது நல்ல வாழ்க்கை அமையும், உறக்கமில்லை, உண்ண முடியவில்லை, எப்பொழுது இந்த மகள் 32 வயது 35 வயது மகள் எப்பொழுது தன் வாழ்விலே இறை ஆசிரியை பெறுவாள், திருமணம் என்ற பாக்கியத்தை பெறுவாள் என்று கண்ணீரோடு உங்களுடைய குடும்பங்களை பார்த்து கொடுக்கிறோம். இனிமாய் திருமணமாகி 5 வருடம் 10 வருடம் 8 வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பத்தார் அநேக பேர் தங்களுடைய வாழ்விலே தங்களுக்கு என்ற ஒரு குழந்தை இல்லையே என்று ஏக்கத்தோடு இருப்பார்கள். எத்தனை பேர் கேட்டும் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று எப்படி சொல்வது? அவமானத்தோடு நிற்கக்கூடிய அந்த நிலையை, இதோ நீ வெட்கமடைய மாட்டாய், உன்னிடத்தில் வேண்டுதலை ஒப்புக்கொடு, நீ மன்றாடிய வேலையிலே நான் உன்னோடு இருப்பேன், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன அன்பு இயேசுவே, இதோ நற்கரனை இந்த ஆராதனை வேலையிலே ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்ப பாரங்களை, குடும்ப சுமைகளை, வேலையில்லாத இந்த நேரங்களை பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசப்பா ஆசிரியப்பீராக, வழி நடத்துவீராக, எங்களை விண்ணப்பங்களை எல்லாம் நீ கேட்கின்றவர். இப்பொழுது நற்செய்தி வாசகத்துக்கு நாம் செய்மெடுப்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, மோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மகிமை. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 12 16 முடிய. இயேசு ஒரு ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினார் என்னுடைய நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீ போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கைகளை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவர் மெய்யாகவே பிரசன்னமாக இருக்கின்றார். ஆண்டவர் இந்த நற்செய்தியை கேட்டது போல தொழுநோயாளி ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். இந்த புதுமையிலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரே இயேசுவிடம் வருகிறார். தொழுநோய் என்பது அந்த யூத சமூகத்தில் ஒரு புறக்கணிக்கப்பட்ட நோய். ஊரிலே நுழையக்கூட முடியாது. ஊரினுடைய வாயிலே எதான் வைத்திருப்பார்கள். வெட்கப்பட்ட நிலை. தன் வாழ்விலே எப்பொழுது இந்த நோய் நீங்கும் என்று உடல் வேதனை, உள்ள வேதனை, யாரும் பார்க்க மாட்டார்கள், யாரும் பேச மாட்டார்கள். வெட்கப்பட்ட ஒரு நிலை. அவர் இயேசுவிடத்தில் வருகிறார் என்று சொல்லவனை கேட்கின்றார். ஆண்டவரே, நீர் விரும்பினார் இந்த நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், உமக்கு சித்தமானால் இந்த நோயை நீர் குணமாக்கும் என்று கேட்கிறார். பாருங்கள், இயேசு சொல்கிறார், நான் விரும்புகிறேன், நீ குணமாக என்று சொல்லி அவரை தொட்டு சுகப்படுத்துகின்றார். பாருங்கள், இயேசுடைய அந்த பரிவு, இயேசுடைய கனிவு. இதோ இருக்கிற ஆண்டவர் அன்புள்ளவர், கனிவுள்ளவர். இங்க இருக்கிற ஆண்டவர் அபிரகாமின் கடவுள், ஈசாக்குடைய கடவுள், யாக்கோபுடைய கடவுள். என்றென்றும் அவருடைய இரக்கத்தை நம் மீது படுகின்றார். இந்த தொழுநோயிடத்திலே அவரை தொட்டு சுகப்படுத்துகின்றார். விரும்புகிறேன், நீ சுகமாக என்று சொல்லுகிறார். இந்த நற்கரை ஆராதனை வேளையிலே இன்னைக்கு பல நோய்களோடும், வேதனைகளோடும், துன்பங்களோடும், நெருக்கடிகளோடும்
பிரச்சனையோடு வந்திருக்கிற குடும்பத்தை ஆண்டவர், மகனே உன்னை நான் தொட்டு சுகப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். உடல் நோயாக இருக்கலாம், மனநோயாக இருக்கலாம், குடும்ப பாரமாக இருக்கலாம், குடும்ப சுமைகளாக இருக்கலாம், கடன் பாரங்களாக இருக்கலாம். எதையோ பிரச்சனைகளை ஆண்டவர் முன்பாக நாம் கொண்டு வருகிற பொழுது இயேசு நம்மை உடம்பிடுகிறார், நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மை சுகப்படுத்துகின்றார். ஒரு இயேசுடத்திலே நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே என்ற பாடலை பாடி நம்முடைய வேதனைகள், துன்பங்கள், நோய்கள் எல்லாவற்றையும், மன நோய்கள், தீய சக்திகள், கட்டுகள், சாபங்கள், பெலிசோடே கட்டுகள் அநேக குடும்பங்கள் என்னவென்று தெரியவில்லை. ஆண்டவரே என்னவென்று தெரியவில்லை. ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் இந்த இறப்பு? ஏன் என்னுடைய குடும்பத்தில் இவ்வளவு பாதிப்பு? ஏன் என்னுடைய குடும்பத்தில் இவ்வளவு கவலைகள், இவ்வளவு கண்ணீர்? அப்பா, உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே என்ற பாடலை பாடி ஆண்டவரிடத்திலே சுகத்தை பெறுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, பாடுவோம் எல்லாருமே. வேண்டி கேட்போம். எல்லாரும் வாயை தரங்க, கொடுங்க. ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, ஐயா அதிசயம் செய்தவரே, ஐயா அதிசயம் செய்தவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆம் இயேசுவே, நீர் எங்களை குணமாக்கின்றவர். விடுதலை பயணத்திலே நீ சொல்வது போல, இதை நானே குணமாக்கின்ற ஆண்டவர் என்று வெளிப்படுத்தியது போல 1 பேதுரு 2:24 இறைவார்த்தையில் அவருடைய காயங்களால் நான் குணமானோம் என்று சொன்னது போல, இயேசுவே உண்மையான காயங்களோடு வந்திருப்பவர்கள் குடும்பத்திலே என்னை புரிந்து கொள்ளவில்லை, என்னை யார் அன்பு செய்வார்கள், என்னை யார் ஏற்றுக்கொள்வார்கள், இந்த குடும்பத்திலே எப்பொழுது புரிதல் வரும் என்று அங்கலாய்ப்போடு இருப்பவர்கள், ஒவ்வொரு நாளும் படுத்த படுக்கையாக இருக்கிற பொழுது கலங்கி கொண்டிருப்பவர்கள், கண்ணீரோடு படுக்கையை செல்லக்கூடியவர்கள், நாளை என்ன செய்வது, அடுத்த மாதம் என்ன செய்வது, அடுத்த வருடம் என்ன செய்வது, நடக்குமா நடக்காதா, ஏழுமா ஏழாதா, முடியுமா முடியாதா என்று ஒவ்வொரு நாள் கண்ணீரோடு ஜெபிடும் உள்ளங்களை சுகப்படுத்த முடியாமல் வேண்டுகிறோம். கவலைகளோடும் பாரங்களோடும் அச்சத்தோடும் பயத்தோடும், அஞ்சாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டே என்று சொன்னேன் தப்பா இயேசுவே. இன்றைக்கு அச்சத்தோடு இருப்பவர்கள், கலக்கத்தோடு இருப்பவர்கள், இதோ திக்கத்தவன் கூவியழைக்க ஆண்டவர் செவிமடுத்தார் என்பதற்காக எஸ் அப்பா, உம்மிடத்துல சொன்ன அந்த விண்ணப்பங்கள், வேண்டுதல், கவலைகள், கண்ணீர் எல்லாம் ஒப்புக் கொடுக்கிற குடும்பங்கள் எல்லாவரையும் இதோ இந்த வேளையிலே இந்த ஆராதனையை பார்க்கின்ற, ஆராதனை வழிபட்டுக் கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் இது அவன் சுகப்படுத்தும்படியாக, கெட்ட துக்க பழக்க வழக்கத்திலிருந்து அவளை மீட்டு எடுக்கும்படியாக, தீய சக்தியின் பிடியிலிருந்து அவளை விடுவிக்கும்படியாக, இந்த சற்ற பாதத்தில் நம்முடைய இறை வார்த்தையை பிள்ளைகள் வாசிக்க, சிந்திக்க, கடைபிடிக்கக்கூடிய வல்லமை நிறைவாய் கொடுக்கும்படியாக, இதோ மால் கோடும் என்ற அந்த நம்பிக்கையை ஒவ்வொருவரும் பெறும்படியாக, ஆலயத்தில் உள்ளே வந்து ஜெபிக்கும்படியாக, நிறைய பேர் ஆலயத்தில் இருந்து வெளியே நின்று கொண்டு இருக்கிறார்கள்.
திருப்பலிக்கு வரும்பொழுது ஆலயத்தில் வெளியே நின்று அப்படியே சென்று கூடிய பிள்ளைகள், அநேக பிள்ளைகள், ஆலயத்துக்கு வர முடியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஆலயத்தில் உள்ளே வந்து ஜெபிக்க முடியாமல் தீய சக்தியிலே கட்டுண்டு இருக்கிற பிள்ளைகள், இன்னும் ஆலயத்திலே செல்போன் பேசிக் கொண்டு இருக்கிற பிள்ளைகள், அநேக வழிபாட்டு நேரங்களிலே செல்போனை பார்த்து கொண்டு இருக்கிற அநேக பிள்ளைகளை தொட்டு ஆசிர்வதிக்கும்படியாக, இது அந்த உலகம் ஒன்றுமில்லை என்ற அந்த தன்மையை பிள்ளைகள் எழுப்பும்படியாக பக்தி உணர்வோடு இறை அச்சமே ஞானத்துடைய தொடக்கம் என்பதை பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படையாக இறை அச்சத்தை, தெய்வ பயத்தை இந்த சமுதாயத்தில் இருக்க எல்லா குடும்பத்துக்கும் இந்த இறை அச்சத்தை கொடுக்கும்படியாக உலகத்தில் வேண்டுகிறோம். எது நல்லது எது கெட்டது என்பதை பகுத்து ஆராயக்கூடிய நல்ல மனப்பாங்கை கொடுக்கும்படியாக, எந்த அறிவுரை சொன்னாலும், பெற்றோர் சொன்னாலும் வேண்டாம், ஆசிரியர் அறிவுரை சொன்னாலும் வேண்டாம், உடன் பிறந்த சகோதர சகோதரர் சொன்னாலும் இந்த அறிவுரை எனக்கு வேண்டாம் என்ற இந்த சமூகத்திலே ஏசப்பா ஒவ்வொரு உள்ளத்தை நீர் ஆட்கொள்ளும்படியாக, வாழ்விலே உயர்வதற்கும் குடும்பத்திலே இறை அருளை பெறுவதற்கும் உம்மை தேடி வருவதற்கும் ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர் என்று சொல்வது போல திருப்பாடல் 34 10வது வசனத்திலே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தால் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நாளும் நன்மை குறைவுடன் சொல்லப்படும். தேடுகின்ற உள்ளங்களை இதனாலே ஜெபிக்க அந்த ஆராதனை வேலையில் துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகின்றோம். அனைவரும் வளர்ந்தபடியிட்டு இப்பொழுது வாங்கிய கீதத்தை பாடுவோம். வாணிந்தவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருச்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் எங்களுக்கு விட்டுச் சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றை மரபுகளை வழங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியோ. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றிருந்து வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
ஆராதனை ஆராதனை என் இயேசுவே ஆராதனை 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 என் இயேசுவே ஆராதனை எனக்காய் மரித்து எனக்காய் உயிர்த்து மீண்டும் வருவீரே ஆராதனை எனக்காய் மரித்து எனக்காய் உயிர்த்து மீண்டும் வருவீரே ஆராதனை 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 என் இயேசுவே ஆராதனை.